அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கணுன்றது ஒரு கனவு. எங்களோட கனவு நிறைவேறினது இந்த சித்தார்கோட்டையில் தான். ராம்நாட்டில் பிறந்து மதுரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்த எனக்கு சம்மந்தமே இல்லாத சித்தார்கோட்டையில் வீடு வாங்கினது எப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னோட பையனை குரான் மனனம் செய்கிற படிப்புக்காக நான் சித்தார்கோட்டை மதரசால சேர்த்துருந்தேன். அப்போ வார வாரம் அவனை பார்க்க வரும்போது ஒரு சிந்தனை வரும், இந்த ஊரில் நமக்கு ஒரு வீடு அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அதை நிறைவேற்றி தந்துட்டான். அழகான வீடு அமைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய புதையலும் கிடச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு, இந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற வீடுலாம் என்ன அமைப்பில் இருக்குன்றத பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே ஒரு கொல்லவாசல் இருக்கும். அந்த கொல்லவாசல் வழியாக தான் அவங்க வீட்டுக்கு வர ஸ்வீப்பர் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் குப்பை கொட்டுறது இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தப்பையே அந்த கொல்லவாசல்லாம் நம்ம லாக் பண்ணியாச்சு. நமக்கு எப்பயுமே ஒரே வாசல் தான். இந்த பேக் சைடு போகிறது பேக் சைடு வர்றது அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. ஒரே வாசல் தான். அதனால் நம்ம அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஊர் காயல்பட்டினம் கீழக்கரை மாதிரியான ஒரு பேட்டர்னில் தாங்க இருக்குது. எல்லா வீடுமே ஒரே மாதிரியான பேட்டர்னு. ரெண்டாவது பழக்க வழக்கம்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதுவும் அந்த ஊர் மாதிரியே தான் இங்கே எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இபாதத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ரப்புக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். கேட்டில் போட்டிருக்கிற இந்த மஞ்சப்பையில் பால்காரர் டெய்லி பசும்பால் போட்டுருவாங்க. பாலுக்கு பஞ்சமே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமான பசும்பால் நமக்கு குறைவில்லாமல் டெய்லி நமக்கு வந்துடும். இது மஞ்சள் ரோஜா செடி. நம்ம பூவை பறிக்காமல் விட்டனால வெள்ளை கலராக மாறிடுச்சு. இது கம்பு செடி. நம்ம லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த லவ் பேர்ட்ஸ் போடுற இறையோட வேஸ்ட்டு சில சமயம் அங்கே விழுந்து அதுவாக முளைச்சி வந்தது. சரி, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த இடம் எல்லாத்தையும் நான் லவ் பேர்ட்ஸ் கேஜை அப்படியே தூக்கிட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கீரை போட்டிருந்தேன். பக்கத்தில் செம்பருத்தி கண்டு வச்சுருக்கிறேன். கீரை நல்லா ஒரு 2-3 தடவை எடுத்துட்டேன். இது லெமன் கண்டு. நம்ம ரோஜா செடிக்கு வெஜிடபிள் வேஸ்ட் போடும்போது ஒரு லெமன் விதை விழுந்து அதுவாக முளைச்சி வந்திருக்கு. இந்த சைடும் நான் கொஞ்சம் ரோஜா செடியெலாம் வச்சுருக்கிறேன். அது என்னென்ன செடி வச்சுருக்கேன்றதை வாங்க போய் பார்க்கலாம். செடியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பாருங்கள். இந்த மண் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஊர்னி இருக்குது. அந்த ஊர்னிலேருந்து மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வரும். நம்ம வீட்டு வாசலில் கிடக்கிற மண் எல்லாத்தையும் நான் கூட்டும் போது ஒதுக்கி ஒதுக்கி வச்சு அது எல்லாத்தையும் இந்த மாதிரி அள்ளி நான் வச்சுக்கிடுவேன். நமக்கு செடி போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இது பக்கத்து வீட்டில் எனக்கு நார்த்தம்பழம் தந்தாங்க. அந்த நார்த்தம்பழத்துலேருந்து போட்ட விதையில முளைச்சி நார்த்தங்கண்டு. இந்த 2 கண்டுமே நல்லா முளைச்சி வருது. அதுக்கப்புறம் இது நம்ம வாங்கி வச்ச பன்னீர் ரோஸு. பூவெல்லாம் பறிச்சிட்டேன். இது ரெட் ரோஸ். அதோட செடி தாங்க அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு கொடி மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கிறேன். இங்கேயும் நான் 2-3 ரோஸ் வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே காஞ்சு போயிடுச்சுன்னு பிச்சு போட்டாச்சு. அப்புறம் கற்றாழை செடி. இது பட்டன் ரோஸு. அதுக்கப்புறம் பக்கத்தில் மல்லிகைப்பூவையே குத்து செடியாக ஒன்று வச்சுருக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேர் நம்மளோட செடியெல்லாம் பார்க்கணுன்னு சொன்னனால அதையும் இப்போ வீடியோ எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போனதும் இங்கே ஒரு போர்டு இருக்குது. இது என் ரட்சகனின் அருட்கொடை. உண்மையாகவே அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் இது. அப்படியே நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இங்கே தலவாச கதவுலையே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு அரபுலையே எழுதியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வீட்டில். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஒரு பூஸ்டரும் அதுக்கப்புறம் இன்வெர்ட்டரும் வச்சுருக்கோம். இது வில்லேஜ் அப்படின்றனால கரண்ட் சப்ளை ஈக்குவலாக வராது. கரண்ட்டு விட்டு விட்டு வரும் அப்படின்றதுனால ஒரு பூஸ்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கரண்ட்டு அடிக்கடி போகும் அப்படின்றதுனால ஒரு இன்வெர்ட்டரும் வாங்கி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ரோலர் கேட் ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் என்ன இருக்குதோ இல்லையோங்க, வீடு ஃபுல்லாக ஜன்னல் தான். இப்போ கட்டுற வீட்டில் ஒரு ஜன்னல் தான் வைப்போம். ஆனால் அந்த காலத்து வீட்டில் ஜன்னல்லையே வீடு வச்சுருப்பாங்க போல். வீட்டில் ஜன்னல் இல்லைங்க, ஜன்னலில் தான் வீடு இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வந்ததும் நல்ல தாராளமான ஒரு பெரிய ஹாலு. இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டை. நம்ம வீட்டுக்கு உள்ளே ஹாலோட ரைட் சைடு பார்த்தா இன்னொரு டைனிங் ஹால் இருக்குது. காப்பியை குடிச்சிட்டு வருவோம்னு பார்த்தேன். சரி சரி, மெதுவாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அப்படியே காட்டியை குடிச்சிட்டு இது எங்கள் ரூமு. அவங்க ரூமை காட்டுறதுக்கு மட்டும் அவங்க போயிடுவாங்க. இது எங்கள் ரூமுமா. இதுவே நாங்கள் பழைய வீடு வாங்கினோம். பழைய வீடு வாங்கி நிறைய வேலை பார்த்ததுனால கொஞ்சம் வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் இன்னும் தேவைப்படுது. இப்போ தானே வீடு. இருங்க, இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஜன்னல் வைப்போம். ஆமாம். ஆனால் இந்த ரூமுக்கு எத்தனை ஜன்னல் பாருங்க. பெரிய ஜன்னல் இங்கிட்ட ஒன்று இருக்கா ஆப்போசிட்டில்.
அப்படியே பாருங்க, அம்மாவுக்கு பின்னாடி இங்கே ஒரு ஜன்னல். சரி, 2 ஜன்னல் இருக்குதா? அப்படியே எங்கிட்டு வாங்க. இந்த சைடு ஒரு ஜன்னல். ஒரு ரூம்ல எத்தனை ஜன்னல் பத்தியெல்லாம்? அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்காங்க. அது என்னோட இது என்னோட பெட்டு, இது என்னுடைய பொருள்கள் எல்லாம் இங்கே நான் வச்சுக்கிறேன். இது என்னுடைய மெடிசன்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஆமாம், ஹால்லே இருக்கு. கீழேயே எடுக்கலையா? இங்கே ஒரு கட்டிலும் பெட்டும் போட்டு வச்சிருக்கு. அம்மாவுக்கு கால் உடஞ்சப்போ பாத்ரூம் போக சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால ஹால்லே ஒரு கட்டிலும் பெட்டும் போட்டாச்சு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அட்டாச்டு பாத்ரூம் மேக்ஸிமம் இருக்காது. நம்ம வீட்லேயும் இல்லை அப்படின்றதுனால ஹாலில் இருந்து போக அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால ஹால்லையே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சீலிங் பார்த்திங்களா, எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்கும், அதே மாதிரி பூ இருக்குன்றதுனால எல்லோ கலர் பெயிண்டிங் கொடுத்தேன். பட் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. ஹாலில் இருந்து உள்ளே போனால் இன்னொரு ஹால் இருக்குங்க. அதோட லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பாத்ரூமு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு பெக்யூலியரான விஷயம் எனக்கு இந்த அலமாரி. இந்த அலமாரி வந்து எங்களோட அப்பா வீட்டில், அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் வந்து இந்த அலமாரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இந்த வீட்டில் அது இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 அலமாரி இருக்குது இந்த வீட்டில். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ரூமில் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கிற தரையெல்லாம் பாருங்கள். அந்த தரையெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து தரை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் தரை எதையுமே மாற்றலை, பெயிண்டிங் மட்டும் பண்ணோம். நிறைய வீடு உடஞ்சிருந்துச்சு, அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணோம். மற்றபடி ஃப்ளோர்லாம் நாங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அந்த காலத்து கல்லுலேயே அப்படியே விட்டாச்சு. இங்கே ஒரு பெரிய அலமாரி. எங்கள் அம்மா ஊருக்கு போனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கள் அப்பா வீடு. ட்ரெடிஷ்னலான ஒரு ஓல்டு ஹவுஸு. இந்த அலமாரியோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய வீடு எனக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கிச்சனுக்கு வந்துடலாம். அதே மாதிரி ஹாலோட லெஃப்ட் சைடு அம்மா உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சைட்லேருந்து இங்கிட்டு ஒரு கதவு இருக்குது, அது மூலியமாகவும் நம்ம கிச்சன் சைடு வந்துடலாம். சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த டைனிங் ஹாலில் தான் அம்மாவோட மிஷினை செட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இங்கேயும் இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அம்மாவுக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கும். 2வது அங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கிறனால மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம சமைக்கிற இடம். மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தனால நம்ம இந்த டைனிங் ஹால்லையே ஒரு அடுப்பு செட் பண்ணி உட்காந்து சமைச்சாச்சு. இன்ஷால்லா இன்னி வந்து நம்ம வெளியில் உட்காந்து சமைச்சிக்கலாம். அம்மாவுக்கு நின்றுக்கிட்டே சமைக்க முடியாதுன்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கு. இது நம்ம வாசலில் இருந்த ரோஜா செடி அப்படியே உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு பூஜாடியில் வச்சுருக்கேன். இங்கே எனக்குள்ளே தொழுதா கொஞ்சம் அமைதியாக இருக்குன்றதுனால இங்கே ஒரு தொழுகு விரிப்பு வச்சுருக்கேன். ஆமாம், வெளியே எப்படி அடுத்து நம்மளோட பேக் சைடு போனால் பின்னாடி சந்து. ஆமாம், இங்கிட்டு வந்து சந்து இருக்குல்ல. இது வந்து நாங்கள் வந்து ஓப்பனே பண்ண மாட்டோம். இந்த வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு சந்து பாதை இருக்குது. ஆனால் நம்ம மதுரைக்காரவங்களுக்கு நமக்கு அது தேவைப்படலை. இதில் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் செடிக்கு. இதை அம்மா அடுப்பறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து அம்மா பழைய ஜாமான் எதையுமே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு சாக்குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க நம்மளோட கொள்ள பாதையை உங்களுக்கு காமிக்கிறேன். அக்கா இப்போனா பின்னாடி ரோட்டுக்கு கேட்டு அசல பாட்டுறோம். மலைக்கு செடி அதுவா முளைச்சு. அல்லா என்ன இப்படி செடி முளைச்சு கிடக்கு. மண்டி இருக்கு. என்ன மண்டி இருக்கு? இங்க ஒரு குருவி கூடு இருக்கு. இது சும்மா தான் வச்சிருக்கோம். பேக் சைடு துளசி செடி. இதுடி தும்ப. எது தும்ப? கம்பளி. இது தும்பை. அப்படின்னா தும்பை செடி தான். இந்த பூ தேன் வர்ற பூ. இதே தும்பை செடி. பாருங்க, இங்க ஒரு பெரிய உரல் இருக்கா, இடி உரல். இது உரல் பேர் என்னம்மா? இடிக்கிற உரல். உரல் உரல் தான். அதுக்கு உலக்கையெல்லாம் மாடியில இருக்கு. உலக்கை, இடிக்கிற உலக்கையும் இருக்கு எங்க வீட்டுல. உலக்கையும் இருக்கு, இருக்கு உரலும் இருக்கு. இந்த வீட்டுல இருந்த மக்கள் ரொம்ப ஒரு அருமையான மனுஷங்க. எங்களுக்கு இந்த அற்புதமான பொக்கிஷத்தை கொடுத்து. ஆமா, இந்த வீட்டுல நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்க. பெயிண்டிங் தான் கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சு உறிஞ்சு வந்துருச்சு, என்னன்னு தெரியல. இது நம்ம எப்பயும் சமைக்கிற கிச்சன். கிச்சன் தான் வந்து ரொம்ப உடஞ்சி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இந்த கிச்சன் வந்து நாங்கள் வேலை பார்த்தோம். இங்கே இந்த இந்த கோடு இருக்குல்ல,
இங்கே வந்து ஒரு பெரிய பழங்காலத்து சிம்னி இருந்துச்சு. ஆனால் நம்மளோட கொத்தனார் வந்து அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுமா, அது கீழே விழுந்துரும்னு சொன்னனால அந்த பழங்காலத்து சிம்னி இந்த மாதிரி கிராஸாக இருந்துச்சு. சிம்னியை எடுத்துட்டு அந்த பழங்காலத்து சிம்னியை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக வலுவலுன்னு பூசி விட்டாச்சு. ஆமாம், அடுப்படி வந்து ரொம்ப உடஞ்சி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. இது எல்லாமே நாங்கள் வந்து கிச்சன் வந்து வேலை பார்த்தோம். எங்கள் கிச்சன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாக பழப்பழப்பழப்பழாண்டு வரிசையாக அடிக்கி அந்த மாதிரிலாம் இருக்காது. வாசலில் வந்து சூட மீன் வந்துச்சு, அதையும் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி சூட மீன் வந்து குழம்பு காய்ச்ச போகிறோம். குழம்பு காய்ச்சணும். இதுதான் எங்களோட அடுப்படி. இதுதான் எப்பயும் நம்ம சமைக்கிற அடுப்படி. வீடியோவுக்காக அப்பப்போ நம்ம அம்மா உட்காந்து சமைக்கணுன்றதுக்காக அந்த ஹாலில் உட்காந்து சமைப்போம். அது சின்ன டைனிங் ஹாலில். அடுத்து நம்மளோட முக்கியமான போர்ஷன் வந்து கொல்லை. இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கிணறு. இந்த கிணறுல வந்து காக்காக்க எச்சம் போட்டுருன்றதுக்காக நான் இந்த ஷீட்டை வாங்கி மூடி வச்சுருக்கேன். எத்தியெல்லாம் நம்மளோட பழைய காலத்து அப்படியே பிடிச்சிக்கோங்கம்மா. இது நம்மளோட பழையப்பா கிணறு, பழங்காலத்து பழையப்பா கிணறு. மழைக்கு தண்ணி நல்லா நிறைஞ்சு கிடக்கு பாருங்க, தெரியுதா? பக்கத்தில் வந்து கிடக்கு தண்ணி. ஃபோன் அப்படி கிணத்துக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுக்கணும். இது வந்து அப்புறம் இந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு திண்டு ஒன்று இருக்குது. நல்லா உட்காந்துக்கலாம். நல்லா இங்கனக்குள்ளே வந்து சூப்பராக ஒரு சிமெண்ட் திண்டு. அதில் வந்து உட்காந்து துவைக்கலாம். ஆனால் வந்து தண்ணிக்கூட கிணறு இருக்கிறதுனால நாங்கள் இதில் எதுவுமே செய்ய மாட்டோம். சும்மா இப்படி உட்காந்து இது பார்த்துக்குருவோம், அவ்வளோது. மாடிக்கு வந்து பின்னாடி பேக் சைட்லேயும் நம்ம மாடிக்கு போய்க்கிடலாம். அது இது ஒரு படி இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே இருந்தவங்க ஒரு பெரிய கொய்யா மரம் இருந்துச்சு. ஒரு பெரிய கொய்யா மரம், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 2 கொய்யா மரம் இருந்துச்சு. நாங்கள் வந்து தான் இந்த வாழை மரம் வச்சோம். அந்த வாழை மரம் நிறையா பக்க கண்டுலாம் விட்டுருக்கு. நம்மளோட வில்லேஜ் குக்கிங் சமையல் பண்ணுற இடம் இதுதான். இங்கே ஒரு பெரிய தென்னை மரம் ஒன்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், காட்ஸ் கிஃப்டில் இதுவும் ஒன்று. அப்புறம் ஒரு பழைய பாத்ரூம் ஒன்று இருக்குது பின்னாடி. இங்கே வந்து என்னென்ன செடி வச்சுருக்கோண்டா, பச்சை மிளகாய் செடி, 2 பச்சை மிளகாய் செடி இருக்குது. மிளகாலாம் தான் பழுத்து கிடக்கு. அப்புறம் இங்கனக்குள்ளே வந்து ஒரு மாங்கண்டு. இந்த மாங்கண்டு நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்டால் மாங்கொட்டையிலேருந்து வந்தது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கற்றாழை செடி வச்சா பூச்சி பட்டால் வராதுன்னு சொன்னாங்கன்னு வச்சோம். ஆனால் என்ன செய்கிறது, வரத்தான் செஞ்சிச்சு. என்னடா சுற்றி மரத்தையும் செடியையும் காட்டுறேனேன்னு நினைக்காதீங்க. நம்ம டவுன்லேருந்து வந்தனால இந்த வில்லேஜில் இருக்கிற மரம் செடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதனால தான் திரும்ப அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கொள்ளையில் இருக்கிற இந்த பாத்ரூமில் வந்து ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டி இருந்துச்சு. இந்த தொட்டியில் வந்து நாங்கள் டைல்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த மோட்டரை போட்டால் தொட்டியில் நல்லா பசங்க நல்லா பாத்டப்பில் குளித்த மாதிரி குளிப்பாங்க. இதில் நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சுருக்கிறேன், கொசு வராமல் இருக்கிறதுக்காக. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்ம பேக் சைடில் இருந்தும் மாடிக்கு போய்க்கிடலாம். அதே மாதிரி டைனிங் ஹாலில் இருக்கிற மாடிப்படி வழியாகவும் நம்ம போய்க்கலாம். 2 சைடுமே நமக்கு இங்கே பாதை இருக்குது. மாடியில் இந்த இடத்துல நின்று நம்ம ஈஸியாக கொய்யாவும் பறிச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வாழை இலையும் தேவையானதை நான் இங்கேருந்து ஈஸியாக பறிச்சுக்கிடுவேன். நம்ம மாடிக்கு வரவும் அம்மா வாங்கி வச்சுருந்த சூட மீனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா, அம்மா கீழே முத்தத்தில் உட்காந்து சூட மீன் கழுவிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஊரை வந்து உங்களுக்கு நான் மாடியிலேருந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி எல்லார் வீட்லேயுமே நிறைய மரம் வச்சுருக்காங்க. இந்த ஊர் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பசுமையான ஒரு மாஷா அல்லாஹ். இன்னும் மென்மேலும் சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும்னு துவா செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடியில் நம்ம அம்மா கட்டி தந்த கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் தான் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இங்கே அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்கிறனால அவ்வளோவா மேலே வர்றதில்ல. இந்த அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான ஜாமாங்க எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு கருந்துளசி செடி இருக்குது. இந்த தொட்டியில் நான் வச்சுருந்த செடி வந்து காஞ்சி போச்சுன்றனால டேபிள் ரோஸ் எடுத்து இப்போ பதியம் போட்டு வச்சுருக்கிறேன்.
இந்த தொட்டியில் ஒரு நித்திய கல்யாணி செடி இருந்துச்சு, அது என்னவோ தெரியல ஒரே பூச்சி ஆயிடுச்சு. அதையும் தூக்கி பிச்சு போட்டுட்டு 2-3 புதினா இலை அதுவாக வந்துட்டு இருக்கு, ஓண்டி வச்சது. சரி அது விசாமல் வந்துட்டு இருக்கட்டும்னு அதை விட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் மாடியோட பேக் சைடு. இதுக்கு மேலே மொட்டை மாடி இருக்குது. இந்த முதல் மாடியோட பேக் சைடில் தான் நான் வாஷிங் மிஷின் வச்சு துணியை துவச்சி இங்கே கொடியெலாம் கட்டி வச்சுருக்கிறேன். அங்கேயே காய போட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் நம்ம மொட்டை மாடிக்கு போகிறது அந்த படிக்கு கீழே ஒரு கண்டு இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது என்ன கண்டு தெரியுமா? நம்ம அவக்கோட அல்வா செஞ்சுட்டு அப்படியே ஒரு விதையை தூக்கி போட்டோம்ல, முளைக்குதா முளைக்கலையான்னு பார்ப்போம்ல, அந்த விதை முளைச்சி வந்திருக்கு. அவக்கோட அல்வா செய்கிற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வெத்தலை கொடி. இந்த வெத்தலை கொடி வந்து சின்னதாக ஒரு 2-3 இலையோட நம்மளோட ஸ்வீப்பர் அம்மா கொண்டுட்டு வந்து தந்தாங்க, அதை நட்டு வச்சது தான். அதுவும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த ஊர் தண்ணிக்கே ஒருவேளை எல்லா செடியும் நல்லா வருதோ என்னமோ தெரியல. இந்த டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த வீடை கட்டினவங்க மலேசியாக்காரவங்க. மேக்ஸிமம் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பாங்க, மேக்ஸிமம் மலேசியாவில் தான் இருப்பாங்களாம். அதனால கதவுலாம் பாருங்கள், ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு கிரில் கேட்டு. நல்ல சேஃப்டி பர்பஸ். நாங்களே கட்டியிருந்தாலும் இந்த மாதிரி கட்டியிருப்போமான்றது தெரியாது. ஆனால் இவங்க நல்ல சேஃப்டி பர்பஸோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த வழியாகவே போய் டைனிங் ஹால் சைடு இருக்கிற மச்சப்படி வழியாக நம்ம மேலே வரலாம். வாங்க போய் பார்க்கலாம். மாடிக்கு வந்தவுடனே நேராக இருக்கிறது எங்களோட பெட்ரூமு. இந்த வீடை கட்டினவங்க வந்து கீ வீடு கட்டி ரொம்ப வருஷம் கழித்து மேலே கட்டியிருக்கிறாங்க. அதனால் மேலே இருக்கிற வீடு கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். மாடிக்கு வந்தவுடனே ஒரு பெரிய ஷோகேஸு, அதே மாதிரி 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மெதுவாக கட்டினதாக இருந்தாலும் சரி, லேட்டாக கட்டினதாக இருந்தாலும் சரி, எல்லா வீட்லேயுமே ஜன்னலுக்கு மட்டும் குறைவில்லை. மாடியில் இருக்கிற எங்களோட பெட்ரூம்லேயும் 2 பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த ஊரில் வந்து நைட் ஆனால் எல்லார் வீட்டு வாசல்லையும் லைட் போட்டுடுறாங்க. அது ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதுன்றதுக்காக நாங்கள் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்குறோம். ஆனால் இந்த சைடு உள்ள இந்த செவர் மட்டும் மழை பெஞ்சதுனால நல்லா ஈரடிச்சு போயிருக்கு. அது இன்னும் காயாமல் இருக்குது. சரி, நல்லா வெயில் போட்டால் தான் காயும் போல். சரி, நம்ம பெட்ரூமில் இருந்து ரைட் சைடு பார்த்தோம்னா ஒரு அழகான குட்டி பால்கனி இருக்குது. இந்த பால்கனியில் உட்காந்து அழகாக வெளியில் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அப்புறம் இங்கே நான் கொஞ்சம் செடி வச்சுருக்கிறேன். டேபிள் ரோஸ் கொஞ்சம் கலர் கலராக வச்சுருக்கிறேன். பழைய வீடு நிறைய செடி வைக்காதீங்க, நிறைய வெயிட்டு சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னனால கொஞ்சமாக செடி வச்சுருக்கிறேன். இப்படி உட்காந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அழகாக சுத்தமான காற்று சுவாசிச்சுக்கிட்டு அழகாக அமைதியாக உட்காந்து இந்த ஆடு மாடு வர்றது போகிறதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். சரி வாங்க என்னோடய டேபிள் ரோஸஸை பார்க்கலாம், என்னென்ன கலரில் வச்சுருக்கேன்ட்டு. டேபிள் ரோஸ் எப்பயும் நிறையா பூக்கும். ஆனால் இப்போ பனிக்காலம்ன்றனால 1-2 பூத்து இருக்குது. வெயில் அதிகமாக போட்டால் டேபிள் ரோஸ் இன்னும் நிறையா பூக்கும். சரி வாங்க நம்ம பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாம். இந்த ரூம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா யூஸ் இல்லாதனால அவ்வளோவா நாங்கள் ஒன்றும் திங்ஸ்லாம் வச்சுருக்கல. இங்கே 3 எம்டி ட்ரம் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரம்முக்கு தான் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. நாங்கள் மதுரையில் இருக்கும்போது தண்ணிக்கு ரொம்ப படாத பாடுபட்டிருக்கிறோம். எப்படா லாரி தண்ணி வரும், அந்த தண்ணியை பிடிச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை லாரி தண்ணி வரும். அதையுமே அடித்து பிடிச்சி சண்டை போட்டு இந்த ட்ரம்முகளை வாங்கி இதில் சேவ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருப்போம் தண்ணியெல்லாம். ஒரு ட்ரம்மு 2 நாளைக்கு யூஸ் பண்ணணுண்டா பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு தண்ணியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஊரில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தண்ணியை குறைவில்லாமல் கொடுத்துருக்குறான். இனிமேலும் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் யாருக்கு வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காப்பாற்றி தரணும். அதுக்கப்புறம் இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் ஒரு நார்மல் டாய்லெட் இருக்குது. கீழே இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அப்படியே நம்ம கீழே போயிடலாம் வாங்க. நான் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லை. நமக்கு இந்த வீட்டில் கிடச்ச புதையல். கண்டிப்பாக எல்லாரும் என்னை திட்டிருப்பீங்க, என்ன இவ்வளோ நேரம் எதையோ பேசிகிட்டு இருக்க, நீ என்ன தான் அப்படி புதையல் எடுத்தேன்னு எங்களுக்கு காமி அப்படின்ட்டு. வாங்க சீக்கிரமாக நம்ம கீழே போயிடலாம்.
நாங்கள் இந்த வீடை வாங்கினப்ப இந்த ஹாலில் இருக்கிற இந்த கபோர்டு வந்து நல்லா லாக் ஆயிருந்துச்சு. எங்களால் திறக்கவே முடியல. சாவி எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதை உடச்சி தான் எடுத்தோம். அப்படி நாங்கள் உடைச்சதுக்கப்புறம் இந்த கபோர்டில் என்ன இருந்துச்சு தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த குரான்கள் தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த குரான் இந்த வீட்டில் நிறையா திங்ஸ் இருந்துச்சு. நிறையா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். ஆனால் இந்த வீட்டில் நான் தூக்கி போடாமல் வச்ச ஒரே பொருளுக குரான், தொழுகை விரிப்பு, ரேகாலி, இது எல்லாமே நிறையா இருந்துச்சு. உண்மையிலே மனசார நான் சொல்கிறேன், நான் புதையல்னு நினச்சது இந்த குரானை தான். அல்லாஹ் வந்து எனக்கு இதை கொடுத்துருக்கான். இதை தூக்கி போட முடியுமா நம்மளால்? ஒரு தொழுகை விரிப்பு நான் திராவியா தொழுகு போகும்போது பள்ளியில் வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா திட்டினாங்க, புது தொழுகை விரிப்பை விட்டுட்டு வந்துட்டே அப்படின்ட்டு. அடுத்த 2 மாதத்துலேயே நாங்கள் இந்த வீட்டை வாங்கினோம். அங்கே பார்த்தா இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் தொழுகை விரிப்பு, எல்லா இடத்துலையும் குரான். எந்த ரூமை திறந்தாலும் அந்த கபோர்டில் ஒரு குரான் இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து நான் ஃபுல்லாக இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். என்னோட அக்கா, அப்புறம் இன்னும் கேட்குறவங்க எல்லாத்துக்குமே குரான், ரேகாலி கொடுத்தது போக மிச்சமாக இவ்வளோ கிதாபுகளும் இவ்வளோ குரான்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இதுதான் எனக்கு கிடைச்ச புதையலாக நான் நினைக்கிறேன். இதை விட சிறந்த புதையல் வேறு எது இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒருவேளை இந்த நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நினைக்க மாட்டீங்க. ஏண்டா நமக்கு இந்த குரான் வந்து ரொம்ப பெரிய புதையல். இன்ஷா அல்லாஹ் இதில் அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பை தருவான் எல்லாருக்கும். நல்லது நினைப்போம், நல்லதாகவே நடக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் துவா செய்யுங்க, எல்லாரும் நல்லபடியாக இருப்போம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.